Good morning to all. இன்னைக்கு காங்குரன்ஸ் மாடுலோ அப்படின்னா என்னக்கா ஏ காங்குரட் பி மாட் என் இதோடைய மீனிங் பார்த்தீங்கன்னாக்கா ஏ மைனஸ் பி இஸ் டிவிசிபிள் பை என் சொல்லலாம். இது இப்போ இது நம்ம வந்து எப்படி வந்து எதுலனாக்கா ஏ மைனஸ் பி பை என், ஏ மைனஸ் பி இஸ் டிவிசிபிள் பை என் ஈக்குவல் வந்து சம் வேல்யூ. இது நம்ம வந்து கியூ எடுத்துலாம். நம்ம இதை ஏ மைனஸ் பி ஈக்குவல் என் கியூன்னு இருக்கும். ஏ ஈக்குவல் டு என் கியூ ப்ளஸ் பின்னு சொல்லலாம். பின்றது என்னக்கா ரிமைண்டர், பின்றது ரிமைண்டர். என் வந்து ஏ வேல்யூ நம்ம வந்து டிவைட் பண்ணுறது, ஏவால் டிவைட் பண்ணுற வேல்யூ வந்து என். இப்போ பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 13 டிவைடட் பை 5 வச்சுக்கலாம். இது நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். நம்ம வந்து 2 டைம்ஸ் பண்ணாக்கா 10 வரும். ரிமைண்டர் வந்து 3 இது. ஸோ இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி எழுத போகிறேன். எப்படின்னாக்கா ஏன்றது டிவைடு காங்கிரட் டு பின்றது ரிமைண்டர் மாட் 5. ஓகேவா? அதாவது வென் 13 இஸ் டிவைடட் when 13 is divided by 5, therefore remainder is 3. ஓகேவா? இப்போது இது நம்ம வந்து இந்த வேல்யூ எடுத்து இதில் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த ஏ மைனஸ் பி இருக்குதுல்ல, இங்கே அப்ளை பண்ணாக்கா முன்னே ஏ மைனஸ் பின்றது ரிமைண்டர். ஸோ நம்ம முன்னாடி 10 வரும். ஸோ இது வந்து 10 வந்து நம்ம டேட் பண்ணாக்க நமக்கு 2ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த காங்கிரன்ஸ் டு மாடுலோ. இன்கேஸ் வந்து ரெண்டுமே வந்து நம்பராக இருந்தாக்கா நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக வந்து டிவைடே பண்ணலாம். நம்ம இந்தமாதிரி வந்து ரெண்டுமே வந்து நம்பராக இருந்தாக்கா டேரெக்டாக போடலாம். நம்ம அப்போது ரிமைண்டர் வேல்யூ வந்து ஈஸியாக பார்த்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.3 பார்ப்போம். 2.3. ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட் பார்த்தாக்கா ஃபைண்ட் த least positive value of x such that இதில் மொத்தம் பார்த்தாக்கா 5 கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஒன் பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் வந்து 71 காங்கிரட் எக்ஸ் இன்ட்டு மாட் 8 கொடுத்துருக்காங்க. அதாவது when a is divided by n, ரிமைண்டர் போது 8 திரும்ப, அதாவது பி நமக்கு இதுதான் வந்து ரிமைண்டர். இது வந்து டிவைடட் வேல்யூ நமக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து 71 காங்கிரட் டு எக்ஸ் மாட் 8 கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணுறேன்னா ஏ மைனஸ் பி டிவைட் பை 8 ஈக்குவல் டு கே என்பது எடுத்துப்போம்.
ஸோ என்னப்போ 8 வந்தால் 8K ஆகிடும். எக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு வேணும். ஸோ இப்போது -x வந்து போனால் +x ஆகிடும் 71. இந்த வேல்யூ வந்து உள்ளே வந்தாக்க -8K ஆகிடும். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து எக்ஸுக்கு வந்து லீஸ்ட் வேல்யூ நமக்கு வேணும், லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ நமக்கு வேணும். அப்போ நம்ம வந்து இந்த கேக்கு பார்த்தாக்கா என்ன வேல்யூ நம்ம தான் போடலாம் அப்படின்னும்போது 1 கொடுத்தனாக்கா -8 பண்ணும்போது இது பார்த்தோன்னாக்கா லீஸ்ட் வேல்யூ கிடையாது நமக்கு. அதால் நம்ம வந்து என்னன்னாக்கா கேக்கு வந்து 1 விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றினோம்னா ஒரு நமக்கு 8 போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 8 போட்டாக்கா இஃப் k = 8 அப்படின்னும்போது x = இங்கே பார்த்தோம்னாக்கா 8 × 8 நம்ம வரப்போ இங்கே 8 ஆர் 64. ஸோ நம்ம இதில் ப்ளஸ் பண்ணாக்கா என்ன வரல 7 வரும் வேல்யூ, எக்ஸ் வேல்யூ வந்து 7. இதே சப்போஸ் நம்ம வந்து 9 போட்டாக்கா என்ன வரும் அதில் 71 - 8 × 9 போட்டாக்கா -72. இங்கே பார்த்தாக்கா -1 வந்துடும் வேல்யூ. ஆனால் என்ன கேட்குறாங்க லீஸ்ட்டு இங்கே பாருங்கள் அவங்க என்ன கேட்குறாங்க எக்ஸுக்கு வந்து லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ கேட்குறான். ஸோ அதான் நமக்கு வந்து கேக்கோட வேல்யூ வந்து 8 தான் போடணும். ஓகேங்களா? இதிலே வந்து இப்போது நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம், செகண்ட் ஒன். இதில் செகண்ட் ஒன் பார்க்கும்போது என்னக்கா given 78 plus x congruent to 3 mod 5 கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ இதில் நம்ம வந்து இது வந்து ஏ பி வந்து ரிமைண்டர், இது வந்து n நம்ம. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணால் a - b டிவைட் பை n வந்து 5 நமக்கு ஈக்குவல் டு k எடுத்துக்கிறேன். ப்ளஸ் பண்ணாக்கா 75 வரும் நமக்கு இதில், ப்ளஸ் x = 5 × k 5k வரும். இப்போ என்ன பண்ணுறேன் எக்ஸ் வேல்யூ இருந்தால் நமக்கு வந்து வேணும். ஸோ இப்போ இருந்தாலும் வந்து ரைட்டில் போனால் -7 நமக்கு. இப்போது கேக் வேல்யூ தரணும் நமக்கு 1 கொடுத்தாகும் மைனஸ் வந்து மேக்ஸிமம் ஆடணும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் கேக் வந்து கே = 15 தரேன் வச்சுக்கேன் 15. ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணாக்கா 5 × 15 - 75 என்ன வரும் ப்ளே பண்ணால் 0 வேல்யூ. ஆனால் இங்கே பார்த்தோன்னாக்கா 0 விட இங்கே பாருங்கள் லீஸ்ட்டு பாசிட்டிவ் வேல்யூ வரும். அப்போ நம்மனா நமக்கு 0 விட அதிகமாக வரணும் வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ணுறேன் கேக் வந்து இஃப் k = 16 போகிறேன் x = 5 × ஸோ இது நம்ம மல்டிப்ளை பண்ணாக்கா 80 வரும். ஓகே, நம்ம என்ன வருங்க 80 - 75 லெஸ் பண்ண என்ன வரும் x = 5 வரும். இதுதான் வந்து லீஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் போடுறோம் 89 congruent to x + 3 into mod 4 கொடுத்தோம் 4. சரி, இப்போ நம்ம வந்து a congruent b mod என்னம்ல. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா a - b டிவைட் பை n வந்து சம் வேல்யூ நம்ம மாத்திரம் k எடுத்துக்கிறோம். 89 மைனஸ் வந்து உள்ளே போனாக்கா -x - 3 வரும். லெஸ் பண்ண என்ன வரும் இதில் 86 - x = 4k டிவைட் வேல்யூ ரைட் இருந்தால் மல்டிப்ளை ஆகிடும். -x வந்து அந்த அப்புறம் ப்ளஸ் ஆகிடும். அப்போது 86 இருக்குது. இந்த வேல்யூ என்ன பண்ணுறேன் உள்ளே வரும்போது -4k ஆகிடும். இப்போ நம்ம வந்து கேவோட வேல்யூ போடணும்.
இதில் வந்து என்னன்னாக்கா நீங்கள் வந்து இந்த கேவோட வேல்யூ வந்து கண்டுபிடி தான் வந்து முக்கியமானது ஒன்று. ஸோ நம்ம அது என்ன கரெக்டாக போடணும், ஏன்னா நம்மனா லீஸ்ட்டு பாசிட்டிவ் வேல்யூ வந்து வேணும் எதுக்கு எக்ஸுக்கு. ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணுறாக்கா, இப்போ நான் வந்து கேக்கு வந்து சும்மா 20 போகிறேன் வச்சுக்கேன். எஃப் கே ஈக்குவல் 20 போடுறேன் அப்படின்னாக்கா எக்ஸுக்கு என்ன வரும் 86 மைனஸ் இந்த 20 என்ன வரும் 86 மைனஸ் 80 எக்ஸ்னா வருது, அப்போ 6ன்றது வருது. ஸோ இது வந்து லீஸ்ட்டாக இல்லை அது அதாவது மினிமம் மேக்ஸிமம்ன்றது நெக்ஸ்ட்டு பார்ப்போம். எஃப் கே ஈக்குவல் 21 போகிற வச்சு நம்ம இது எக்ஸ் ஈக்குவல் டு 86 மைனஸ் 4 × 21 போடுறேன். 86 மைனஸு இது பண்ணால் நம்ம 84 வரும். அப்போ நம்ம வரப்போ எக்ஸ் வந்து 2 வரும். ஸோ இதான் வந்து லீஸ்ட்டு பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ அப்போ இது கிடையாது நமக்கு, ஓகேவா. இது இல்லை, எக்ஸ் வந்து 2 வேல்யூ எக்ஸ். நெக்ஸ்ட்டு 4th ஒன்று கொடுக்குறோம். 96 காங்கிரட் டு எக்ஸ் டிவைடட் பை 7 mod 5. ஸோ வந்து ஏ பி என்னு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை எப்படியெல்லாம் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு அது சாரி டிவைட் பை 5 இங்கே வந்து கே போட்டோம் நமக்கு ஈக்குவல். இப்போ என்னக்கா டிவைடிங் வந்து நமக்கு மல்டிப்ளை ஆகிடும். 96 மைனஸ் எக்ஸ் பை 7 ஈக்குவல் 5k. இது நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா 96 × 7 மைனஸு எக்ஸ் பை 7 ஈக்குவல் டு 5k. ஸோ இப்போ இந்த டிவைட் வேல்யூ மறுபடியும் வந்து இங்கே வந்து நடப்போம் 96 × 7 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 35k வந்துடும், ஓகேவா. இப்போது எக்ஸ் என்ன பண்ணுறேன், ரைட்டில் போனாக்கா ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். இங்கே வந்து இந்த வேல்யூ அப்படியே இருக்கும். இந்த வேல்யூ என்ன பண்ணுறேன் உள்ளே வந்தாக்க மைனஸ் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணுறாக்கா இங்கே 7 எடுத்து காமனாக என்ன பண்ணுறேன் வெளியே எடுத்துட்டாக்கா. ஸோ நமக்கு இதை வந்து நம்மகிட்ட இருக்கும். இப்போ வந்து நம்ம கேவோட வேல்யூ பார்க்கணும். என்ன பண்ணுறாங்க, எஃப் கே ஈக்குவல் டு 19 எடுக்கிறோம் அப்படின்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு வருங்க 5 × 19 96 மைனஸு மல்டிப்ளை பண்ணாக்கா நம்ம நேரம் 95 வரும். அப்போது 1 அது 1 எக்ஸ்னு போகுது. எக்ஸ் வந்து 7 வேல்யூ. இதுதான் வந்து லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ. லாஸ்ட் ஒன்று பார்ப்போம். இதுலேயே வந்து 5x மைனஸு சாரி காங்கிரட் டு 4 mod 6 கொடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணோம்னாக்கா 5x மைனஸு 4 a மைனஸ் b பை n இது ஈக்குவல் டு k. ஸோ இப்போ 5x மைனஸ் 4 ஈக்குவல் டு 6k. இந்த 5x ஈக்குவல் டு 6k ப்ளஸ் 4. இங்கே வந்து என்ன பண்ணுறாக்கா இஃப் கேக்கு வந்து 1 தரம் வச்சிக்கலாம். 5x ஈக்குவல் டு 6 × 1 + 4 இன்னொரு இப்போ 10 வருமா, மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணால் 10 வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 10/5 எக்ஸ் இப்போ 2 வரும். இதுதான் வந்து லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ, ஓகே. நெக்ஸ்ட்டு ரோமன் 2 பார்க்க போகிறோம். இஃப் எக்ஸ் இஸ் congruent to 13 modulo 17, then 7x minus 3 is congruent to which number modulo 17 இதில் வந்து என்னன்னாக்கா எக்ஸ் இஸ் காங்கிரண்ட், அதாவது எக்ஸு காங்கிரண்ட் டு 13 மாடுலோ 17 இது ஒன்று.
தென் இதெல்லாம் இல்லாமல் இன்னொன்று பார்த்தோன்னாக்கா தென் 7x minus 3 is congruent to which number? ஏதோ ஒரு நம்பர். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுங்க, ஒய்னு எடுத்துகிறேன். இதை ஒய்னு எடுத்துகிட்டு which number மாடுலோ 17. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கணும், இதில் ஒய் பார்க்கணும், நம்ம ஒய்யோட வேல்யூ பார்க்கணும். ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு வந்து பார்க்க வேண்டியது. இப்போது இங்கே பாருங்க ஏபிஎன் இது. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், a minus b by n equal to k. ஓகேவா? x minus 13 equal to 17k வரும். இங்கே x equal to ஸோ இன்னும் ப்ளஸ் ஆகிடுது. சரியா? இங்கே போனால் ப்ளஸ் ஆகிடும். இப்போ நம்ம வந்து லீஸ்ட் வேல்யூ அப்போ நம்ம கேக்கு நம்ம வந்து 1 2 3 நம்ம வந்து என்ன தரலாம். இப்போ என்ன பண்ணாக்கா எக்ஸ் நம்ம வந்து லீஸ்ட் வேல்யூ ஆகணும். அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இங்கே கேக்கு வந்து 1 தர வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 1 கொடுத்தனாக்கா என்ன வருது, ஆட் பண்ணாக்கா 30 வருமா, 30 எக்ஸ் எவ்வளோ 30. இது என்ன பண்ணுறது, நான் இது வந்து எடுத்து இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம் இங்கே. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 7x minus 3 congruent to y mod 17 இருக்குல்ல. இங்கே என்ன பண்ணுறேன்னா எக்ஸுக்கு பதில் நம்ம வேல்யூ போடுறேன். மறுபா மல்டிப்ளை பண்ணாக்கா 210 வரும் நமக்கு. 210 ஸோ 210 minus 3 congruent y mod 17 மைனஸ் பண்ணாக்கா 207 வரும். congruent y mod 17. இன்னும் சொன்னேன் ரெண்டுமே வந்து நம்பராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக போடலாம். ஸோ இப்போ 207 டேட் பண்ணாக்கா 1 டைம் வருமா. இப்போ 3 இங்கே 7. இப்போ வந்து 2 டைம்ஸ் வந்து 34. ரிமைண்டர் எவ்வளோ, ரிமைண்டர் வந்து 3. இதுதான் வந்து ரிமைண்டர் வேல்யூ நமக்கு. ஸோ தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு 3. ஓகேவா? இதுதான் அதோடைய விச் நம்பர் போது ஒய் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின், சால்வ் 5x congruent to 4 mod 6 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இது ஏ பி மாட் என். இது நம்ம என்ன பண்ணலாம் இங்கே ஏ மைனஸ் பி பை என். ஓகேவா? 5x minus 4 equal to 6k. 5x minus 4 equal to 6k plus 4. சாரி மைனஸ் தான் மட்டும் ரைட்டில் போனால் ப்ளஸ் ஆகிடும். இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு வந்து வேணும் அப்படின்னாக்கா டிவைட்டில் வந்துடும் இந்த வேல்யூ. இப்போ பார்க்கலாம் நம்ம கே ஈக்குவல் டு 1 தரோம் ஃபஸ்ட்டு. அப்போ கே ஈக்குவல் 1 கொடுத்தனாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு 1 6 6 ப்ளஸ் 4. இப்போ 10/5 எவ்வளோ நமக்கு 2 வரும் உங்களுக்கு. சரியா? நெக்ஸ்ட் வந்து 2 தர வச்சுக்கேன். 12 ப்ளஸ் 4 16/5. இது வந்து டெசிமல் வந்துடும் உங்களுக்கு வேல்யூ. ஸோ இது நமக்கு 2 வராது இங்கே. சரியா? அடுத்து வந்து 3 போட வச்சிங்களா. 3 போட்டாலும் 18 ப்ளஸ் 4 இப்போ 22/5. இது நம்ம வந்து டெசிமல் வரும். ஸோ நமக்கு இதுவும் வராது. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் 4 தரேன். 24 4 28/5 வரும். இதுவும் வராது. அடுத்து வந்து 30 ப்ளஸ் 4 34/5. இதுவும் வராது. 6 போகிறச்சு ஒரு 36 ப்ளஸ் 4. ஸோ அப்போ வந்து கே ஈக்குவல் டு 6 தரேன் அப்படின்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 6 ப்ளஸ் இப்போ பாருங்க ஆட் பண்ணால் 40 வருமா. 40 டேட் பண்ணாக்கா 8 வரும். 8. நெக்ஸ்ட் வந்து 7 தரேன்.
ஸோ இப்போ 7 வந்து இதில் வந்து டிவைட் ஆகாது, 8 ஆகாது, 9 ஆகாது, 10 ஆகாது. இப்போ இங்கே 11 தரனாக்கா k ஈக்குவல் டு 11, x ஈக்குவல் டு 6 × 11 + 4/5. என்ன வரும் ஆட் பண்ணாக்கா 70/5 டேப்னா 14 வரும். ஸோ அப்போது இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், லைஃப்பில் ஊற்றினே போகும். அப்போ இது வந்து ப்ராப்ளம் எக்ஸ் வந்து பாசிபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா வந்து என்ன நமக்கு 2, 8, 14 இல்லை, 2, 8, 14, அதுமாரி அப் டு ஃபுல்லாக வந்து வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் 4th ஒன், சால்வ் 3x - 2 ஈக்குவல் டு convert to 0 mod 11. இப்போ அதில் வந்து 3x - 2 அதாவது a - b இது பார்த்தோன்னா 0 தான் நம்மளுக்கு. ஸோ அதை வந்து விட்டுடலாம். பை n ஈக்குவல் டு k. இப்போ 3x - 2 ஈக்குவல் டு 11k. இப்போ 3x ஈக்குவல் டு 11k + 2 ஆகிடும். வந்து போனால் எக்ஸ் மட்டும் வந்து வேணும் அப்படின்னாக்கா 11k + 2/3. இதில் வந்து k ஈக்குவல் டு 1 தரணும்னு வச்சுங்க. 1, 2 அதாவது 1, 2, 3, 4 சொல்லிட்டு அப்படி மாரி வேல்யூ வந்து தரணும் நம்ம. ஆனால் இப்போ வந்து இஃப் k ஈக்குவல் டு 1 குத்தினாக்கா 11 + 2 வந்து 13/3 டிவைட் ஆகாது. ஸோ அதனால் வந்து 2 தரனாக்கா x ஈக்குவல் டு 11 × 2 + 2/3 என்ன வரும், 22 + 2/3 ஆட் பண்ணால் 24/3 டிவைட் பண்ணால் 8 வரும். சரிங்களா? இதே போல் வந்து 3 கொடுத்தாலும் வராதுங்க இல்லைங்களா, 4 தான் வராது. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், k ஈக்குவல் டு 5 தர வச்சுக்கலாம். இஃப் k ஈக்குவல் டு 5, x ஈக்குவல் டு 11 × 5 + 2/3. ஸோ நம்ம வந்து 55 + 2/3 ஆட் பண்ணால் 57/3 டேட் பண்ணாக்கா நம்ம வந்து 19 வரும். இதே போல் நான் வந்து இஃப் k ஈக்குவல் டு 8 தரேன். நான் வந்து 6 இங்கே வந்து 6 போட்டாலும் டிவைட் ஆகாது, 7 போட்டாலும் டிவைட் ஆகாது. 8 போகிறதால x ஈக்குவல் டு 11 × 8 + 2/3. ஸோ வந்து 88 + 2/3 ஆட் பண்ணால் 90/3 டிவைட் பண்ணால் 30 வரும். அப்போ வந்து நாங்கள் பாசிபிள் வேல்யூ என்னன்னாக்கா x ஈக்குவல் டு நம்ம வந்து என்னென்ன வச்சுப்போம், 8 வந்துச்சு, 8, 19, 30, 8, 19, 30 இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா?